This video is sponsored by genreviewsonline.com. இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு கர்நாடகா டூர் போன தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓரமான பாட்டு எங்கேயாவது ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சரி, அந்த எலிஃபென்ட் இருக்குல்ல, அருமையாக இருக்கு இடங்கள். பெங்களூர் பக்கம் இருக்கும். எப்படி சென்னை போகலாம் தெரியுமா? இங்கே பாரு, இந்த இதை பக்கம் காட்ட அவருக்கு போனப்ப அதை கழட்டி பார்க்கணுமா? காட்டு எடுத்துக்கோ. புளி வருது கதையெல்லாம் வச்சுக்கிட்டு வந்தால் நிஜமாலுமே வந்துடும். நிஜமான புளி வந்துடும். நீ விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்கிற. என்னப்பா இந்த இடத்துல தாங்க ஒரு யானை இருந்துட்டு போகாமல் இருந்தோம். எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ணலை, பாவம் அது மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. லைட்டில் யாருமே கிராஸ் பண்ணாமல் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்களுமே நின்றுட்டு இருந்தோமா, அப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படியோ கிராஸ் பண்ணிட்டோம். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஆனால் நல்லா என்ஜாயாகவும் இருந்துச்சு. இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் காட்டுக்குள்ளே யானை வருதே பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ஓடி வராதுக்கா, நம்ம ஓடி போயிடலாம் அதுக்குள்ள. போயிடலாம். அது என்ன பண்ண ஜூம் பண்ணு, அவ்வளோதானா? ஜூம் ஒரு ஊரை காணும் பாரு. ஊரை காணும்னு இப்படியே தேடி பாரு. உங்களுக்கு பெட்ரோல் இல்லாத ஊரில் வந்து பெட்ரோல் நாளைக்கு வர வழியில் நிறைய மரம், பாப்பா வேற கிளம்பி வந்துக்கிட்டு இருப்பா நைட்ல. நாளைக்கு நைட் தான் வரா. நிறைய புது மாதிரி சூப்பராக சில்னஸ் வேறு, காற்று. இந்த மாதிரி ட்ராவல்லாம் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் கர்நாடகா ரீச் பண்ணோம். இந்த நேரத்துக்கு 1 லட்சம் கிடைச்சா கூட பெரிய விஷயம். ஒரு வாரம் சேர்க்க முடியும். இந்த இடம் எப்படி பாருங்க, செம்மையா இருக்குது. ஏரியாவே நல்லா இருக்கு. போங்க விக்கி, இன்னும் கிளம்பி எந்நேரம் வரா, எந்நேரம் போக. பைக் ரைடு வந்து அது என்னது, அந்த மட்டையை என்னமோ வச்சிருக்கான் மாதிரி. இங்கே தாங்க நிறைய திபெத் மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களோடலாம் கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா பேசினாங்க, ஜாலியாக இருந்துச்சுங்க.